அத்தை அந்த மாதிரி கேட்கணும்? அப்போ நேத்து சாப்பிட்டது யாரு? என் கூட உட்காந்து சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து நான் முரளியை பார்க்கவே இல்லையே. எதுவும் சண்டையாமா? உன்னைய பத்தி பேசினாலே அவன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாவே அவர் பேச மாட்டாரு. அப்புறம் எதை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு? என்னவா இருக்கும்? ஒருவேளை நேத்து இவ கூட உட்காந்து சாப்பிட்டுருப்பாரோ? ஒன்னும் தெரியலையே. நானும் அதை அப்படியே அசால்ட்டா விட்டுட்டேன். நேத்து ஏதோ வித்தியாசமா இருந்த மாதிரி அத்தை வேற சொன்னாங்க. டிஃபனெல்லாம் கழுவி வச்சிருக்காராம். முரளி அப்படிலாம் பண்றவர் இல்லையே. ஆமா, முரளி அப்படி பண்றவர் இல்லதான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காலேஜ் ஓபன் ஆகிறதுக்கு என்ன டைம் இருக்கு, சீக்கிரமா வந்துட்டேன்னு நீங்க உட்காந்துருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இவ்வளவு சாஃப்டா இருக்கியே, அதான் எப்படின்னு கேட்டேன். என்ன குரு ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்க? இல்ல பூர்ணி, உனக்கு நேத்து இங்க நடந்த கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? கதையா? என்ன கதை நடந்துச்சு? 2 பேரும் ஊட்டிக்காத குறைதான். அப்படி 2 பேரும் உரசி உரசி உட்காந்து சாப்பிட்டாங்க. யாரு? வேற யாரு? நம்ம முரளியும் கீதாவும் தான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? யார் உளர்றா? நேத்து இங்க நடந்தது காலேஜ் முழுக்க தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாதா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. சரி, நேத்து கீதா எங்க உட்காந்து சாப்பிட்டா? உன் கூடவா? இல்லையே. இப்போ ஆச்சும் உனக்கு புரிஞ்சுதா? அப்போ கீதா என்கிட்ட போய் சொல்லி ஓடி வந்தது முரளியை பார்க்கதானா? நீ தான் என்ன நம்பிக்கிட்டு இருக்க? அவ உன் மண்டையில நல்லா மசாலா அரைக்கிறா. அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஓகேமா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நேத்து உன் மாமா இருக்கிறார்ல முரளி, அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியுமா? என்ன சாப்பிட்டாரு? பழைய சோறும் புளிக்குழம்பும். என்ன? ஆமா பூர்ணி, கீதா அவங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பூர்ணி, நீ வேணா கிளாஸ் ரூம்ல இருக்கலாம். என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் கீதா மேல மட்டும்தான் இருக்கும். கீதா எந்திரிச்சு வெளியே போனாலும் எனக்கு தகவல் வந்துடும். கீதா கேண்டீன் போனாலும் எனக்கு தகவல் வந்துடும். கீதா எங்க போனாலும் எனக்கு தகவல் வந்துடும். ஆனா நீ அப்படி வச்சிருக்கியா? இல்ல, நீ என்னடானா என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம சாப்பிட்டு நல்லா படிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு இருக்க போல. அவ சிங்கிள் கேப் கிடைச்சா கூட பெரிய சிக்ஸர் அடிக்க பாக்குறா. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, நான் விட மாட்டேன். முழுசா கேளுமா கதைய. நேத்து அவரு பழைய சோறு புளி சாதமும் சாப்பிட்டுருக்காரு. அப்புறம் என்னோட பச்சைக்கிளி இருக்குல்ல கீதா, அது பிரியாணி சாப்பிட்டுருக்கு. அதுவும் உங்க அத்தை கையால செஞ்ச பிரியாணிய. அப்படியா? நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்படியா இப்படியான்னு கேக்குற? நான் நடந்ததை தான் சொல்றேன். உனக்கு அவ்வளோ டவுட்டா இருந்துச்சுன்னா வேணும்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறியா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அதை என்னால பார்க்க முடியாது. ஊரே பார்த்துச்சு, உன்னால பார்க்க முடியாதா? இப்ப நான் என்னதான் பண்றது? நீ தான் சொன்ன அன்பா நடந்துக்கோ, விட்டு புடின்னு. விட்டு பொடின்னு தான் சொன்னேன். ஆனா நீ ஒரேடியா விட்டுறியே. எனக்கு அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கடுப்பா வருது. நானே அவ முன்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ நடிக்கிற சரி, அவ எதுக்காக நடிக்கணும்? முரளிய உன்கிட்ட லவ் பண்ணலன்னு சொல்றா. அப்ப அவ எடுத்துட்டு வந்ததை உன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்? அதானே. அப்ப நீ ஏன் நல்லா புரிஞ்சுக்க, அவளுக்கு அவன் மட்டும்தான் முக்கியம். நாளைக்கே முரளி வந்து கீதா கிட்ட லவ் சொன்னான்னு வையி, அவ ஓகேன்னு சொல்லிட்டு ஜாலியா தான் இருப்பா. ஆனா உன் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருப்பா, லவ்வே பண்ணாத மாதிரி. நீ நம்பி ஏமாந்துதான் போற. இல்ல, நான் ஏமாற மாட்டேன். எனக்கு தான் முரளி, அவர் என்னோட மாமா. நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீதான் விட்டுட்டியம்மா. அவ தான் கிடைச்ச கேப்ல கோல் போடுறாளே. அப்படி இருக்கும்போது முரளிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றது சரிதான். சொன்ன வரைக்கும் நன்றி. இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன். நீ அவசரப்படாம கொஞ்சம் நிறுத்துறியா? அவசரப்படாத அவசரப்படாதன்னு ஒரேடியா விட்டு கொடுக்க முடியாது என்னால. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். இவ்வளவு நாள் விட்டுட்டு இருந்ததே ரொம்ப தப்பு. ஃப்ரெண்டுன்னு சொல்றாளே தவிர என்கிட்ட எதுக்காக மறைக்கணும்? அவன் மனசுல ஒண்ணுமே இல்லனா என்கிட்ட சொல்லிட்டு தானே அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும். ஏன் என்கிட்ட சொல்லல? அப்படின்னா உன்னை ஃப்ரெண்டா நினைக்கலன்னு அர்த்தம். இனிமேட்டு ஸ்ட்ரைட்டா அவகிட்ட நான் போய் கேட்க போறேன். என்னன்னு? அத நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது மட்டும்தான். இது உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பூகம்பமே வெடிச்சிருக்குமே. அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் என் வேலையை பாத்துக்கிறேன்.
பூர்ணியும் பயங்கரமான ஆளு போல. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற வரைக்கும் அமைதியா இருப்பா. கேதர் பண்ணிட்டா அவளோட திமிரத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. இதனாலதான் முரளிக்கு பிடிக்க மாட்டேங்குது. பயங்கரமான ஆளா இருக்காளே, இவ எப்படி இப்படி கோட்டை விடுறா? எது எப்படியோ நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. என்னமேட்டு அவ பேசி கீதாவை வலிக்கு கொண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் கீதாவை நம்ம உஷார் பண்ணிடலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆண்டி, என்னம்மா ஆண்டி? காரில் ஏற்றி உள்ளான் தான் வந்தேன். நீங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் வீடு வரைக்கும் வர வேண்டியதாயிடுச்சு. என்னம்மா என்னை நீ தான் காப்பாற்றி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்க. ஒரு 8 வீட்டுக்கு வந்துட்டு போனால் நல்லா தானே இருக்கும். இல்லை ஆண்டி, அம்மா தேடுவாங்க இல்லையா? ஒரு ஃபோன் அடித்து சொல்லிக்கம்மா. கொஞ்சம் இரு ஆண்டி. எங்கே போகிறீங்க? சத்த நேரம் இருமா. ஆண்டி, உங்களுக்கு கால் வலி இருக்கு. தெரியுமா, நான் மெதுவாக தான் போகிறேன். செத்த உட்காரு வரேன். சரிங்க ஆண்டி. நம்மள பாட்டுக்கு இங்கே இருக்க சொல்லிட்டு அவங்க எங்கே போனாங்க? ஜோ, கடைக்கு வேற லேட் ஆயிடுச்சு. ஆண்டி, செத்த இருமா வரேன். நீ அந்த ஹாலில் உட்காந்துரு, இந்த வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. கதவு திறந்துருக்கு. அம்மா வந்துட்டாங்களோ? மா, நான் அந்த கிச்சன்ல இருக்கேன்டா. இந்த வரேம்மா. அப்பா, காலு வலிக்குது. மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி போடலான்னு வந்தேன்டா. காஃபி போட வந்திருக்கீங்களா? முருகான எங்க? அவர் காய் வாங்க வெளியே போயிருக்காரு. சரி, நீங்க ஏன் நொண்டிக்கிட்டே நிக்கிறீங்க? என்னாச்சு உங்க காலுக்கு? கோயில்ல வாழைப்பழம் வலிக்கி விழுந்துட்டேன்டா. மா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒரு பொண்ணு தான் என்னைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. எது, பொண்ணா? ஆமாண்டா. எங்க இருக்காங்க? ஹால்ல உட்காந்துருக்கா. அவளுக்காக தான் காஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்னம்மா நீங்க கோயிலுக்கு போகும்போது பார்த்து போறது இல்லையா? பார்த்து தாண்டா போனேன். நல்ல வேலைக்கு அந்த பொண்ணு என்னை பிடிச்சிருச்சு. இல்லைன்னு வையே, என் காலே உடஞ்சிருக்கும். என்னம்மா, இப்ப எப்படிம்மா இருக்கு காலு? ஏதோ சுளுக்கு விழுந்த மாதிரி இருக்குடா. மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. சரி கொடுங்க, நான் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன். வேணாண்டா, நானே போய் கொடுக்குறேன். என்னம்மா, உங்களுக்கே கால் வலின்னு இருக்கீங்க. காஃபி தானே, அந்த பொண்ணுக்கு நானே கொண்டு போய் கொடுக்குறேன். டேய், திடீர்னு நீ போய் கொண்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணு தப்பா நினைக்காது? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்டா அந்த பொண்ணை. அந்த பொண்ணே லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நகரு, நானே போய் கொடுக்குறேன். அம்மா, இங்க கொண்டாங்கம்மா. டேய், கீழே கொட்டிடாதடா, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க, எதுவும் கொடுக்காம அனுப்பலாமா? அதனாலதான் காஃபி போட வந்தேன். காஃபி போட எனக்கு தெரியாது. காஃபி போட்டுட்டீங்களே, நானே போய் கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்க பேசாம இங்கே இருங்க. இல்லடா, நான் மெதுவா வரேன், நீ போய் காஃபியை கொடு. சரிம்மா. அவங்க எங்க இருக்காங்கம்மா? ஹாலில் தாண்டா உட்கார சொல்லியிருக்கேன். சரிம்மா, நீங்க பொறுமையா வாங்க, நான் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கேன். சரிடா. எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த ஆன்ட்டியை வேற வரக்கானா? பேசாம சொல்லாம கிளம்பிடுவோமா? இல்ல, வேண்டாம். கிளம்புனா கோச்சுப்பாங்க. கால் வலியோட வேகமா உள்ளார போயிருக்காங்க. இருக்க சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தா ஏமாந்து போயிருவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுனால என்ன ஆக போகுது? மேனேஜர் ராஜா தானே, நம்ம நடந்த உண்மையை சொன்னா அவரே புரிஞ்சுப்பாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இவதான் நம்ம அம்மாவை காப்பாத்தினாளா? இப்ப மட்டும் போனோம், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஆன்ட்டி, எங்க போயிட்டீங்க? எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. ஆன்ட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஐயோ, அவ வேற கூப்பிடுறாளே. நம்ம அம்மாவுக்கு கால் வலியா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். கொண்டு போய் காப்பி கொடுக்கலன்னா அம்மா வேற ஒரு மாதிரி நினைப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? கடவுளே, 2 பேத்துக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நானா தான் இருப்பேன். டேய், அம்மா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நானே ஊந்து நடந்துட்டு வந்துட்டேன். இந்நேரம் அந்த பொண்ணுகிட்ட காப்பி குடிச்சு அந்த பொண்ணு காப்பி குடிச்சு முடிச்சிருக்கும்ல நினைச்சேன். இங்கேயே வச்சுக்கிட்டு இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க. போய் கொடுக்க போறேன்னு பந்தாவா சொல்லிக்கிட்டு இருந்த, ஏன் இங்கே நிக்கிற? ஐயோ, அம்மா வேற கரெக்டா வந்துட்டாங்க. இப்படி அடுக்கடுக்கா கொஸ்டின் கேட்டா நான் என்ன பண்றது? பேசாம அம்மாவே கொடுக்க விட்டுருக்கலாம்.
பாசம் இருக்கிற மாதிரி வேக வேகமா புடுங்கிட்டு வந்த. இப்ப இவளை பார்க்கவும் எல்லாம் புடுங்கிட்டு போயிடுச்சு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆண்டி இவ வேற ஆன்டி பாட்டின்ட்டு. எங்க இருக்கீங்க? டேய் ஆமா போய் குடுடா. ஆமா, எனக்கு கூச்சமா இருக்குமா. ஆ? கூச்சமா இருக்கா? என்னடா உளர்ற? ஆமா, இந்த பொண்ணுகிட்ட நீங்களே கொடுத்துருங்களேன். ஏன் நானே கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். நீ தானே வேகமா பறிச்சுட்டு வந்த. இவ போய் கொடுக்கறது? அம்மா, நான் முக்கியமான ஃபைலை மேல வைக்க மறந்துட்டேன். என்னது? சீச்சி, முக்கியமான ஃபைலை மேல இருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதுக்கு இந்த காஃபிய நீங்களே கொடுத்துருங்களேன். உன்ன போய் நம்பினேன் பாரு. இதுதானடா அப்பவே நானே சொன்னேன் நான் கொடுத்துக்கிறேன்னு. பெரிய இவனாட்ட வந்து வாங்கிட்டு போனேன். மாமா, தெரியாம வாங்கிட்டேம்மா. அந்த பொண்ணுகிட்ட நீங்களே கொடுத்துருங்க. நான் மேல போய் ஒரு ஃபைல் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேனே. இம்பார்ட்டன்ட் ஃபைல்மா. அப்பா வேற கேட்டுட்டே இருந்தாரு. இப்பதான் ஞாபகம் வருது. இந்த பொண்ணை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் அந்த ஃபைலை மறந்துடுவேன். அப்புறம் அப்பாட்ட நான் தானேமா திட்டு வாங்குவேன். சரி போ. நீயும் உன் தொழிலும் எப்ப பாரு எதையாவது மறந்துரு. ஆன்ட்டி இவ வேற. அந்த பொண்ணு வேற கூப்பிட்டுட்டே இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரி நீ மேல போடா. அந்த காஃபியை கொடு. இந்தாங்கம்மா, நீங்களே போய் கொடுங்க. ம் பெரிய பையன் பேரு தான். முரளி சொல்ற மாதிரி உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுடா. போச்சா? அதுக்குதான் எதுவா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுங்கிறது. தேவையாடா ராஜா உனக்கு? சரி, என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே பாப்போம். எப்படியா இருந்தாலும் அவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். போனோம் வம்பு மாட்டிப்போம்பா. அம்மாடி ஆன்ட்டி, இப்ப எதுக்குமா நீ எந்திரிச்சு நிக்கிற? உட்காருமா. இல்ல ஆன்ட்டி. அட உட்காருங்கிறல. சரிங்க ஆன்ட்டி. இந்தாம்மா, உனக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். என்ன ஆன்ட்டி நீங்க காலே முடியாம இருக்கு. நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? என்னம்மா என்னை இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்க. கிட்ட இருந்த காலே உடஞ்சிருக்கும். உன்னாலதான் காலு சுழுக்கோட முடிஞ்சுது. வீடு வரைக்கும் வந்திருக்க. உன்னை எப்படி சும்மா அனுப்ப முடியும்? அதுக்காக நீ முதல்ல காஃபியை குடி. என்ன ஆன்ட்டி நீங்க குடிமா. சரிங்க ஆன்ட்டி. ஆமாம்மா, எங்க வேலை பாக்குற? இங்க ஒரு துணி கடையில தான் வேலை பாக்குறேன். கேகே நகர்ல தான் இருக்கு. அப்படியாம்மா? சரிம்மா. அப்ப இங்க இருந்து பக்கம் தானே? இங்க இருந்தே அப்படியே போயிடலாம்ல. உனக்கு ஏதோ நான் சிரமத்தை கொடுத்துடலையே. இல்ல ஆன்ட்டி, அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலான்னு இருந்தேன். அப்புறம் என்னடானா இங்க வர வேண்டியதாயிடுச்சு. சரிம்மா, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடு. என்னால தானே உனக்கு லேட் ஆச்சு. இல்ல பரவாயில்ல ஆன்ட்டி, அம்மாட்ட நான் ஃபோன் அடிச்சே பேசிக்கிறேன். சரிம்மா. எந்த துணி கடையில வேலை பாக்குற? அந்த துணி கடையா? ஆமா ஆண்டி, அங்கதான் வேலை பாக்குறேன். ஓ, நீதான் அந்த ஜீவாவா? ஏன் ஆண்டி, என்னை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு ஒரு பொண்ண ஜீவான்னு தெரியும். அந்த பொண்ணோன்னு நினைச்சிட்டேன். ஓ அப்படிங்களா? இப்பதான் புரியுது ஏன் அவ இங்க வரலன்னு. நீ காஃபியை குடிமா. ஓகே ஆண்டி. பிடிக்கும்னு சொன்னது இந்த பொண்ணு தானா? நல்ல பொண்ணாதான் இருக்கா. லட்சணமாவும் இருக்கா. மரியாதை தெரிஞ்ச பொண்ணாவும் இருக்கா. ஆக மொத்தம் என் பையன் சூப்பரா தான் செலக்ட் பண்ணிருக்கான். இதை என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. நம் காதல் ரிங்டோனா காதுக்குள்ள பேசுது. முதல்ல ரிங்டோனை ஆஃப் பண்ணணும். என்னம்மா ஆண்டி, உள்ள யாரோ இருக்காங்க போல. ஆமாம்மா, என் பையன் தான் இருக்கான். அவன் தான் உள்ளார இருக்கான். அவன் ஃபோன் தான் அடிக்குது. ஓ அப்படிங்களா? நீ காஃபி குடிமா. சரிங்க ஆண்டி. லூசு பையன், ஃபோன் வரது கூட தெரியாம இவ்வளோ தூரம் அலாரம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆண்டி குடிச்சிட்டேன். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஏம்மா ஜீவா, அதுங்காட்டி கிளம்பிட்ட? இல்ல ஆண்டி, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. எப்ப வேணாலும் இந்த ஆண்டி ஞாபகம் வந்தா நீ வா, சரியா? சரிங்க ஆண்டி. அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. உங்க காலை பார்த்துக்கோங்க. நான் வரேன் ஆண்டி. சரிம்மா. நீ என்னடா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்துமா, ஃபோன்ல ஒரு ஜோக் பார்த்தேன். அது ஞாபகம் வந்துச்சு, அதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபோன்ல ஜோக்கு? ஆமாமா. டேய், நான் முரளி சொல்லும் போது கூட நம்பல. ஆனா நீ பலே கில்லாடிடா. என்னம்மா, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? இந்த நடிப்பெல்லாம் எங்க இருந்துடா கத்துக்கிட்டு வந்த? உன்னோட இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம்டா. எனக்கெல்லாம் நடிக்க தெரியாதுமா. பா,
சிவாஜி, உலகநாயகன் எல்லாரும் தோத்துருவாங்க. அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்காக சிரிச்சேன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். அந்த பொண்ணு ஜீவாவை பார்த்து தானே சிரிச்ச. ஆ, என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை பார்த்து நான் ஏன் சிரிக்கணும்? ஏய், உண்மையை சொல்லு. இவ நம்ம கடையில வேலை பார்க்குற பொண்ணு தானே? அது பாசமா எடுத்துட்டு வந்துட்டு இவளை பார்த்தோன்னே காஃபி டம்ளர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜர்க்காய் நின்ன பாரு. அப்பவே நினைச்சேன்டா எங்கேயோ இடிக்குதுன்னு. இப்பதானே புரியுது. ஆமா, ஃபைல எடுத்துட்டு வரணும்னு சொன்ன, எங்க கையில ஒண்ணுத்தையும் காணா? அது அப்பா அப்பா கிட்டே இருக்காமா. டேய், நான் உன்னைய பெத்தவடா, இன்னமும் பூசி மொழுவாத. அவ தானே ஜீவா? ஐயாவுக்கு வெக்கத்தை பாரு. ஆமாமா, அவதாம்மா. நல்ல பொண்ணா இருக்காடா. நீ அவதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா தெரியுமா? எவ்வளவு பக்குவமான பொண்ணு, மரியாதையாவும் இருக்கா. நல்ல பொண்ணதான் சூஸ் பண்ணிருக்க. தேங்க்ஸ்மா. ஆனா இதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கணுமே. சரி சரி, நான் எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன். நீ இப்ப ஆபீஸ் கிளம்புறியா? அம்மா, உங்களுக்கு காலு சுளுக்கு விழுந்திருக்கு. உங்களை நடக்க வேற கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு இங்க ஒத்தையில இருக்கீங்க. யாரு உங்களை பாத்துப்பா? அப்பா சாமி, உன்னோட அக்கறையெல்லாம் நான் பாத்துட்டேன்பா. காஃபியை கொண்டு போய் குடுறானா, கொடுக்காம அது இதுன்னு என்கிட்ட சாக்கு சொல்லிட்டு இப்போ வந்து பெருசா அக்கறை பண்றாராமா. அக்கறை என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல முருகன் வந்துருவாரு. எதுனாலும் அவர்கிட்ட சொல்லி வரேன். ஷோராமா? டேய் கிளம்புடா, ரொம்ப ஓவரா சீனை போடாம. அவ வேற கிளம்பி போயிட்டா, நீயும் போ. அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும். சரிம்மா. அப்பாடா, இப்பதான் என் பையன் முகத்துல பிரகாசம் எரியுது. சரி கிளம்புறியா? சரிம்மா, உடம்பு பாத்துக்கங்க. எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. சரிடா, நீ கிளம்பு. அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே, அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது. நல்ல புள்ள.